Good morning friends. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற poem The Weaver Bird. The Weaver Bird என்று கோஃபி அவுனூர் என்கின்ற ஒரு ஆப்பிரிக்க நாட்டில் கானா என்ற பகுதி. அந்த கானா பகுதியை சார்ந்த ஒரு பாயிண்ட். இப்போ இந்தியாவில் இருக்கிறவங்கள நம்ம என்ன சொல்கிறோம்? இந்தியன் பாய்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்கள ஆப்பிரிக்கன் பாய்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். அது மாதிரி இவர் கானா பகுதியாக இருக்கிறதுனால இந்தியாவை இந்தியன், அது மாதிரி கானாவை கானியன், GHANAIAN, கானியன் பாயிண்ட். ஸோ இந்த கோஃபி அவுனூர் என்பவர் ஒரு கானியன் பாயிண்ட். It is a narrative poem. Narrative poem என்றால் ஒரு சம்பவத்தை அப்படி விவரித்து சொல்கிறது, ஒரு கதை சொல்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை அப்படி சொல்கிறதுக்கு பேர் நேரேட்டிவ் போயம்னு பேர். இது ஒரு நேரேட்டிவ் போம் ஆஃப் 16 லைன்ஸ், 16 வரிகளை கொண்ட ஒரு பாடல். இது 3 ஸ்டான்ஸாஸில் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா 5 லைன்ஸ், செகண்ட் ஸ்டான்ஸா 7 லைன்ஸ், தேர்ட் ஸ்டான்ஸா 4 லைன்ஸ், அப்போ 16 லைன்ஸ். இது ஒரு ஃப்ரீ வேர்ட்ஸ், எந்த விதமான ரைம் ஸ்கீமும் இல்லாமல் ஏபி, ஏபிசி, ஏபிபிசி இது மாதிரி ரைம் ஸ்கீம் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு ரைம் ஸ்கீம் எதுவுமே இல்லாமல் ஒரு ஃப்ரீ வேர்ட்ஸில் எழுதப்பட்ட ஒரு போம். இந்த போமில் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவை காலனைஸ் பண்ணுறதுக்கு, காலனியல், இட் இஸ் அ போஸ்ட் காலனியல் போம். போஸ்ட் காலனியல், காலனி அப்படின்னு சொன்னாவே ஒரு நாடு இன்னொரு நாட்டை அடிமைப்படுத்தி வச்சுக்கிறதுக்கு பேர் காலனைஸ் பண்ணுறது அப்படின்னு பேர். இப்போ இங்கிலீஷ்காரவங்க நம்மை அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. அப்போது ஆங்கிலேயர்களை பொறுத்தவரையும் நாம் ஒரு காலனியல் கண்ட்ரி, நாம் ஒரு அடிமைப்பட்ட நாடு அப்படி தானே இருந்தோம். 1947 ஆகஸ்ட் 15 தான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆங்கிலேயர்களுடைய அடிமை நாடாகத்தான் நாம் இருந்தோம். அப்போ நாம் ஒரு காலனைஸ்டு கண்ட்ரி. அப்புறம் சுதந்திரம் அடைஞ்ச உடனே இந்த காலனைஸ் பண்ணவங்க சுதந்திரம் அடைஞ்ச உடனே அதான் போஸ்ட் காலனியல் அப்படின்னு சொல்கிறோம். போஸ்ட் காலனியல் அப்படின்னா அதற்கு பிறகு, போஸ்ட் பெய்டு, ப்ரீபெய்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா. நீங்கள் பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே பணம் கட்டிட்டீங்கன்னா ப்ரீபெய்டு, பயன்படுத்திட்டு பணம் கட்டினீங்கன்னா அதுக்கு பேர் போஸ்ட் பெய்டுன்னு பேர். அப்போ போஸ்ட்னா பின்னாடி, அப்போ சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னாடி காலனியாக இருந்து அதிலிருந்து விடுபட்டதற்கு பின்னர் கவிஞர்கள் நாங்கள் அடிமைப்பட்டு எப்படியெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டோம் தெரியுமா, எப்படியெல்லாம் இருந்துச்சு தெரியுமா, எங்கள் நாட்டை எப்படியெல்லாம் அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க தெரியுமா, நாங்கள் இல்லை எவ்வளோலாம் சிரமப்பட்டோம் தெரியுமா என்று தங்களுடைய அந்த காலனைஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம அடிமைத்தனமாக இருக்கும்போது நாம் பட்ட கஷ்டம், அந்த அனுபவத்தை எல்லாம் சொல்லுவதற்கு பேர் தான் போஸ்ட் காலனியல் போம்னு பேர். அப்போ போஸ்ட் காலனியல் போயம் அப்படின்னா சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னர் இருக்கின்ற கவிஞர்கள் அந்த காலனி ஆதிக்கத்தில் என்ன சிரமம் இருந்துச்சு அப்படிங்கிற பற்றி எழுதுவாங்க. அந்த போயட்டுக்கு பேர் போஸ்ட் காலனியல் போயட்ஸ்னு பேர். அந்த போமுக்கு ஒரு போஸ்ட் காலனியல் போம்னு பேர். ஸோ இந்த போம் த வீவர் பேர்ட் என்பது ஒரு போஸ்ட் காலனியல் போம். அதாவது இங்கிலீஷ்காரவங்க இந்த ஆப்பிரிக்க நாட்டை அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சுதந்திரம் அடைஞ்சிருது. சுதந்திரம் அடைஞ்ச உடனே ஆப்பிரிக்கா எப்படியெல்லாம் இருந்துச்சு, எப்படி இவர்கள் எங்கள் நாட்டை பிடிச்சாங்க, எப்படி எங்களெல்லாம் அடிமைப்படுத்தினாங்க என்பதை பற்றி அந்த வேதனையை கவிஞர் இந்த கவிதையில் சொல்லுகிறார். ஸோ இட்ஸ் அ போஸ்ட் காலனியல் poem of 16 lines. Now we see the first stanza. The weaver bird. The weaver bird என்பது a metaphor. metaphor என்றால் உருவகப்படுத்துவது. weaver bird, weave என்றால் பின்னுதல்னு அர்த்தம் இல்லையா. weaver அப்படின்னா பின்னுகின்றவர், weaver bird அப்படின்னா பின்னுகின்ற ஒரு பறவை, அதாவது தன்னுடைய கூட்டை தானே கட்டி கொள்ளுகின்ற ஒரு பறவை. இட் இஸ் சம்திங், இந்த தூக்கணாங்குருவின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த தூக்கணாங்குருவி ஒரு கூடு கட்டும். அந்த தூக்கணாங்குருவி மாதிரி ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் பேர்ட் இது. இப்போ நம்ம அதில் பார்த்தீங்கன்னா இந்த லவ் பேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த லவ் பேர்ட்ஸை விட ரொம்ப சின்னதாக ஒரு பறவை இருக்கும் பேர், அதுக்கு பேர் ஃபின்ச்சுன்னு பேர்.
ஃபின்ச், இந்த பறவை வளர்க்குற வீட்டிலேயே இந்த கூண்டில் பறவை வளர்க்குறவங்களாம் கேட்டு ஃபின்ச்சுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஃபின்ச்சுங்கிறது இட்ஸ் a ஸ்மால் பேர்ட், அது ஒரு சின்ன பறவை, அவ்வளோதான். அந்த ஃபின்ச்சு சைஸில் இருக்கிற ஆனால் தனக்கு வேணுங்கிற கூடை தானே கட்டி கொள்ளுகின்ற ஒரு பறவை, த வீவர் பேர்ட். ஸோ இந்த இடத்துல வீவர் பேர்ட் என்பது த யூரோப்பியன்ஸ், ஆப்பிரிக்க நாட்டை ஆக்கிரமிக்க வந்த அந்த ஐரோப்பியர்களை உருவகப்படுத்துது. அதனால இது கிட்டத்தட்ட ஒரு மெட்டஃபரில் இது எழுதியிருக்காரு. த வீவர் பேர்ட் built in our house. அவர் ஹவுஸ், எங்களுடைய வீடு, எங்களுடைய வீடு. இந்த இடத்துல அவர் ஹவுஸ் என்பது அவர் கண்ட்ரி, எங்களுடைய நாடு, ஆப்பிரிக்கா என்கின்ற எங்களுடைய நாட்டை அவர் வீடாக உருவகப்படுத்துகிறார். ஸோ நாட்டை வீடுன்னு சொல்கிறார். அது மாதிரி பேர்டுங்கிறது இங்கிலீஷ்காரவங்க அல்லது இந்த ஐரோப்பியர்களை இந்த இடத்துல வீவர் பேர்டாக மெட்டஃபரைஸ் பண்ணுறார், உருவகப்படுத்துகிறார். ஸோ த வீவர் பேர்ட் பில்ட், அது கட்டுது. எங்கே? இன் அவர் ஹவுஸ், எங்களுடைய வீட்டில் ஒரு கூடு ஒன்றை கட்டுகிறது அந்த வீவர் பேர்ட். அண்ட் லேய்ட் இட்ஸ் எக்ஸ், கூடு கட்டி அது அங்கே முட்டையிடுகிறது. அண்ட் லேய்ட் இட்ஸ் எக்ஸ் ஆன் அவர் ஒன்லி ட்ரீ, எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு மரம். ஆப்பிரிக்கர்களுக்கு இருக்கக்கூடிய நாடு ஒரே ஒரு நாடு, இந்தியர்களுக்கு இருக்கக்கூடிய நாடு ஒரே ஒரு நாடு இல்லையா? ஆனால் ஐரோப்பியர்கள், ஆங்கிலம் பேசக்கூடிய இந்த ஐரோப்பா கண்டத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை நாடுகள் இருக்கு. ஸோ இந்த ஐரோப்பா கண்டத்தில் எவ்வளோ நாட்டுக்கு, ஸ்பெயின் இருக்கு, இங்கிலாந்து இருக்கு, ஸ்காட்லாந்து இருக்கு இல்லையா? எவ்வளோ நாடுகள் சேர்ந்தது தான் நம்ம யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இங்கிலீஷ் பேசுகிறவங்களுக்கு நிறைய நாடுகள் இருக்குது, ஆனால் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு நாடு தான். ஸோ இந்த இடத்துல ஒன்லி ட்ரீ, இதுவும் மெட்டஃபர் தான் சொல்கிறோம். ஒன்லி ட்ரீ, எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு மரம். ஆனால் இந்த இடத்துல ஒன்லி ட்ரீ என்பதும் ஆப்பிரிக்காவை குறிக்கிறது. எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரே நாடு, அந்த ஒரே ஒரு மரத்தில் அது முட்டை விடுது. நாங்கள் ஒரு பறவை ஒன்று வருது, சந்தோஷம். ஏன்னா நாங்கள் முழுக்க ஹாஸ்பிட்டாலிட்டி, விருந்தோம்பல், இன்னொரு நாட்டில் இருந்து இங்கே வர்றாங்க, வந்த உடனே அவங்க நாங்கள் நல்லா வரவேற்று நல்ல விருந்து உபசாரம் பண்ணுறோம். அவங்க இங்கேயே தங்கி இருந்து முட்டையெல்லாம் இடுறாங்க அப்படின்னா தங்களுடைய இனத்தை பெருக்கி கொண்டு இருக்கின்றார்கள். முட்டை விடுறோன்னா என்ன? முட்டை விட்டு அது ஒரு 2 பேர்டு இருக்குது, அப்புறம் முட்டை போடுது, அது குஞ்சு பொறிக்குது, 10 ஆகும், 10 100 ஆகும், அப்படி ஆகும்ல. அது மாதிரி அந்த நாட்டில் இருக்க வந்தவன் ஏதோ வர்றாங்க, சரி அவன் ஏதோ முட்டை போடுதுன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு நாங்கள் அதை சப்போர்ட் பண்ணோம். எங்களுடைய ஒரே ஒரு நாடு, ஒரே ஒரு கண்ட்ரி, ஒரே ஒரு ட்ரீ, அங்கே தான் இது தங்குச்சு, முட்டையெல்லாம் விடுது. we did not want to send it away. எங்களுக்கு அதை திருப்பி அனுப்புவதற்கு மனம் வரவில்லை. ஏன் ஒரு பேர்டு வருது அவருக்கு. அது மாதிரி வெளிநாட்டில் இருந்து மக்கள் வருகின்றார்கள், அவர் இங்கே தங்கி இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க, நாங்களும் அவங்கள ஓகேன்னு தான் வச்சுருந்தோம். we did not want to send it away. இந்த போமில் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் வென்ட்டு, அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரெண்டும் கலந்து அவர் எழுதியிருக்கிறார் இந்த போமில். we did not want to send it away, அதை நாங்கள் வெளியே அனுப்ப விரும்பலை. we watched the building of the nest. அந்த பறவை கூடு கட்டுவதை ரசித்து கொண்டு, அது முட்டையிடுவதை நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு, and supervised the egg laying. அது முட்டையிடுறதை நாங்கள் சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் அதுக்கு உதவி செஞ்சு, ஐயோ அது ஒன்றும் சிரமம் இருக்கக்கூடாது என்று அதை நாங்கள் அந்த எக் லேயிங், அந்த முட்டை இடுகின்ற அந்த செயலை நாங்கள் சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்படி தான் நாமளும் இருந்தோம். வியாபாரம் பண்ணுறதுன்னு வந்தான் இங்கிலீஷ்காரவங்க, வியாபாரம் பண்ணுறதுக்குன்னு வந்தவங்க நாம தான் இடம் கொடுத்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வியாபாரம் பண்ணி நம்ம நாட்டையே விலைக்கு வாங்குறான். மெட்ராஸை விலைக்கு வாங்குறான், கல்கட்டாவை விலைக்கு வாங்குறான், அப்புறம் சிலரை மிரட்டி பணியை வைக்கிறான், சிலருக்கு ஆசை காட்டி பணியை வச்சு அப்படியே மெதுவாக இந்த நாடு முழுவதையும் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி 200 ஆண்டுகள் ஆண்டாங்க. இது மாதிரி தான் ஆப்பிரிக்காவிலையும் பண்ணுறோம். நாங்களும் ஏமாந்து போய் சரி ஏதோ வந்திருக்கான், அவன் சௌக்கியமாக இருக்கட்டும்னு நாங்கள் விட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பெருக ஆரம்பிச்சிட்டான். எங்களுக்கு இருக்கிற அந்த ஒரே ஒரு நாடு, ஒரே ஒரு மரம், அதையும் அவன் பிடிச்சிக்கிட்டான். we watched the building of the nest and supervised the egg laying. So this is the first stanza of 5 lines.
அடுத்த ஸ்டான்ஸா 7 lines. And the weaver returned. இப்போ முதல் அந்த வீவர் பேர்டு வந்து அப்படியே பார்க்குது இந்த நாட்டை பிடிச்சா, சிரமப்பட்டு பிடிக்கிறோம். ஒரு திருட போறீங்க, ஒரு திருட போய் கஷ்டப்பட்டு லாக்க உடச்சி உள்ளே போய் ரொம்ப பிளான் பண்ணி உள்ளே போய் உள்ளே ஒன்றும் கிடைக்கலன்னு வச்சுங்க, அப்போ நம்ம எனர்ஜி பூரா வேஸ்ட்டு. ஒன்றும் இல்லைன்னா அந்த வீட்டில் என்ன இருக்குது? அப்போ போகும்போதே சரி உள்ளே போனால் நமக்கு ஒரு இது கிடைக்கணும்ல. அவன் அந்த பேர்டு வருது, வந்து முதல்ல நம்மளுக்கு இங்கே என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்குது. இந்த நாடு நல்ல வளமான நாடு, இந்தியா வளமான நாடு, அது மாதிரி ஆப்பிரிக்காவும் அப்படி தான். இயற்கை செல்வங்கள் குழிக்கின்ற பூமி ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ். அந்த ஆப்பிரிக்காவில் எல்லாத்தையும் பார்த்தா ஆஹா, நிறைய தேவையான பொருட்கள்ல இருந்து தங்கம் வைரம் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த நாட்டை நம்ம போட்டுற வேண்டியதான் அப்படின்னு முதல்ல இந்த நாட்டை அப்படியே பார்க்க வந்தாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு பெரிய கூட்டத்தோட வந்துட்டான். அண்ட் த வீவர் பேர்ட் ரிட்டர்ன்ட், அது திரும்ப வருது இன் தி கைஸ் ஆஃப் தி ஓனர். கைஸ் என்றால் மாறு வேடத்தில், அதாவது முதலாளி மாதிரி வந்துட்டான். ஒரு பேர்டு தான் வந்துச்சு, இப்போ போய் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து அப்படியே மெதுவாக இந்த நாட்டை அவர்கள் ஓனராக சொந்தம் கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள். இன்னும் அவனே இந்த ஊருக்கு சொந்தக்காரன் மாதிரி வந்துட்டான். வந்து நம்மக்கிட்ட நான் இந்த பொருளை வாங்கிக்கிறேன், இந்த வீட்டை வாங்கிக்கிறேன், இந்த தெருவை நான் வாங்கிக்கிறேன், இந்த வீட்டை இந்த இடத்த வாங்கிக்கிறேன், அங்கேருந்து பணத்தை கொண்டு வந்து கொடுத்து இந்த மக்களுக்கு கொடுத்து அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டான். கொஞ்சம் மிரட்டி பிடுங்கிக்கிறது, அப்புறம் கொஞ்சம் பணம் கொடுத்து பிடுங்கிறது, அப்படியே பிடிங்க இந்த கைஸ் ஆஃப் அ ஓனர், சொந்தக்கார மாதிரி, சொந்தக்கார வேடத்தில் அவர்கள் உள்ளே வந்து எங்கள் நாட்டை ஆக்கிரமித்து கொண்டார்கள். அண்ட் த வீவர் பேர்ட் ரிட்டர்ன், திரும்பி வருது. அப்போ முதல்ல பாசிபிலிட்டிஸ் என்னென்னலாம் இருக்குது, என்ன பாசிபிலிட்டிஸ், நாட்டை எப்படி நம்ம ஆட்டையே போடுறது முதல்ல பார்த்துக்கணும்ல. ஏன்னா நம்ம பாட்டு உள்ளுக்குள்ளே வந்து அவன் ரொம்ப முரடனாக இருந்து அவன்கிட்ட பயங்கரமான கருவிகளாக இருக்கணும், நீ அடித்து கொண்டானா நம்ம கொண்டு விரட்டி விட்டானா என்ன பண்ணுறது? ஸோ வந்து பார்க்குறான், இல்லைன்னா சாதாரண ஆள் தான். நம்ம வந்து இங்கே பெருகிறோம், நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். ரொம்ப கல்வி அறிவு இல்லாதவங்க, இவங்களை நம்ம ஈஸியாக பிடிச்சிடலாம், இவங்களை நம்ம மிரட்டி பண்ணிய வச்சுக்கலாம், அல்லது பணம் கொடுத்துக்கலாங்கிறது சரி பண்ணி நம்ம பக்கம் இழுத்தரலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஓனர்ஷிப் மாதிரியே வந்துட்டான். அண்ட் த வீவர் ரிட்டர்ன் இன் தி கைஸ் ஆஃப் தி ஓனர் preaching salvation. preaching என்றால் போதிக்கிறது, போதனை செய்வது. preaching என்ன போதனை செய்கின்றார்கள்? salvation. salvation என்றால் மீட்பு என்றார். இயேசு கிறிஸ்து உங்களை மீட்கிறார், நீங்கள் செய்த பாவத்தில் இருந்து உங்களை மீட்கிறார், அவர்தான் மீட்பர் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? ஸோ salvation அப்படின்னா உங்க பாவத்தில் இருந்தெல்லாம் உங்களை மீட்கிறது. ரெண்டு இருக்கு சால்வேஷன்ல, இவன் ரெண்டு. ஒரு சாரரை மதத்தை வைத்து எங்க கிறிஸ்தவ மதம், இந்த பைபிள், இதை நீங்க படிங்க, இயேசு கிறிஸ்து தான் உங்களுடைய துன்பத்திலிருந்து உங்களை மீட்பார் அப்படின்னு சொன்னா சிலர் வந்து ஓகேன்றான், அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருங்க அப்படிமா. சிலரை வந்து சால்வேஷன், உங்களுடைய கடன், நிறைய கடன் வச்சிருக்க போல இருக்கு, இந்த நான் உன் கடனெல்லாம் அடைக்கிறேன், பணம் தரேன், நீ வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிடு அப்படின்னு. சால்வேஷன் அப்படின்னா அவனை மீட்கிறதுனா ஒன்று ஆன்மீகமாக மீட்கிறது, அல்லது அவனுடைய பிரச்சனைகள்லிருந்து, கடன்கள்லிருந்து, அவனுடைய தொல்லைகளிலிருந்து அவனை மீட்கிறது. ஒரு விவசாயி இருப்பான், ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பான், என்ன இவ்வளோ கஷ்டப்படுற, இந்த பணத்தை வச்சுக்க அப்படின்னு கொஞ்சம் பணத்தை கொடுக்கறது, பணத்தை கொடுத்து மெதுவாக அவனை நம்ம பக்கம் இழுத்துறது. அப்படி இல்லைன்னா அவன் லேண்டை காசை கொடுத்து இந்த லேண்டை நம்ம பொசஸ் பண்ணிடுது. இப்படி ஒரு 100 ஏக்கர் 500 ஏக்கர் இந்த ஊர் எங்களுது அப்படி வந்தாங்க, அந்த ஊரில் இருக்கவங்கன்னா அடிமையாக இருந்துவான். ஸோ அப்படி அதுதான் சால்வேஷன் தான். சால்வேஷனாக மீட்கிறது. ஒன்று ஆன்மீகமாக அல்லது பொருள் உதவி கொடுத்து மீட்கிறார்கள். ப்ரீச்சிங் சால்வேஷன் டு அஸ், நாங்கள் உங்களை மீட்கிறோம், உங்களுடைய மதம் உங்களுக்கு சரியாக வராது, எங்களுடைய மதத்தை பின்பற்றுங்க, அப்போ தான் நீங்கள் மீட்கப்படுவீங்க. அல்லது நீங்கள் கல்வி அறிவு இல்லாதவங்களா இருக்கீங்க, நாங்கள் உங்களுக்கு கல்வி அறிவு கொடுக்குறோம், எங்களுடைய பேங்க் சிஸ்டம், எங்களுடைய மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, அப்படி சால்வேஷன், உங்களை நாங்கள் மீட்கிறோம் என்று. ப்ரீச்சிங் சால்வேஷன் டு அஸ் தட் ஓன்டு த ஹவுஸ், எங்களுடைய வீட்டை சொந்தம் ஆக்குறதுக்காக அவன் எங்களை சால்வேஷன் மீட்கின்ற வேலையை செய்தார்கள். They say it came from the west.
they say, அவர்கள் சொன்னார்கள், it, இது எதுனா the salvation system, the salvation principle அல்லது the salvation religion, Christian. அந்த கிறிஸ்டியானிட்டி எங்கிருந்து வந்திருக்கு? came from the west. இது மேற்கத்திய நாடுகளில் இருந்து வந்திருக்கு. பாருங்க, நாங்கள்லாம் மேற்கத்திய நாட்டிலிருந்து வந்திருக்கோம். நாங்கள் எவ்வளவு நாகரிகமாக இருக்கோம், கல்வி அறிவு மிக்கவர்களாக இருக்கிறோம். நீங்களும் எங்களை மாதிரி வாங்க, எங்களுடைய ஆடைகளை பாருங்க இல்லையா? இப்போ நம்மளாம் வேட்டிங்க கட்டியிருப்பான், கிராமத்தில் இருக்கான், ஒரு கோமணத்தை கட்டிகிட்டே இருப்பான். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் யாரும் ஒரு பெருசாலாம் எடுத்துக்க மாட்டாங்க. சும்மா ஒரு கோமணத்தை கட்டிட்டு டக்குன்னு வயலில் இறங்கிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஆடைங்கிறது ஒரு பெரிய செலவே கிடையாது. ஒரு 4 முழ வேஷ்டி இருந்தால் போதும், அவ்வளோதான் அவங்களுடைய சொந்த தேவையே இருக்கும். மற்றபடிலாம் அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ரெஸ்ஸுங்கிறதுக்கு ஒரு தேவையே இல்லாமல் இருந்துச்சு. அப்போ தேவை ரொம்ப குறைச்ச, அதனால அந்த வருகின்ற இன்கம் அவனுக்கு போதும், அவன் சந்தோஷமாக தான் இருந்தான். ஆனால் அவனுக்கு பார் பேண்ட் போட்டுக்க, ஷர்ட் போட்டுக்க, பார் கலர் கலராக இப்படியெல்லாம் காட்டினோடனே இப்படியே இந்த இளைஞர்கள் சாதாரண மக்கள் அப்படியே கொஞ்சம் அதில் போயிடுவான். போனோடனே அவனுக்கு செலவு வரும், கூட வரும். அப்போ அவனுக்கு கடனாளி ஆக்குவான், அவனை ஆசைப்பட்டு இழுத்துருவான். அப்போ நீ எங்கள் ரிலீஜியனில் வா, உன்னை நான் மேல்நாட்டுக்கு அனுப்பிச்சி உன்னை படிக்க வைக்கிறேன்பாங்க. உனக்கு இங்கிலாண்டில் நான் படிக்க வைக்கிறேன், எல்லா செலவும் எங்களுது, நீ எங்கள் மதத்துக்கு வந்து அப்படியே சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டான். ஸோ preaching salvation to us that own the house. They say it came from the west. இது என்பது இந்த மீட்கின்ற இந்த பைபிள் அல்லது இந்த மதம் அல்லது எங்களுடைய இந்த பிரின்சிபிள் வெஸ்ட் மேற்கே இருந்து வந்தது. வேர் அந்த மேற்கு எப்படி இருக்கு? எங்க நாடு எப்படி? இப்போ நம்ம நாடு இந்தியாவை எடுக்கணும், இங்கிலாண்டையும் இந்தியாவையும் கம்பேர் பண்ணுங்க. மனுஷன் இருப்பானா இங்கிலாண்டில், லண்டனில்? அங்கே ஒரு 6 மாதம் வீட்டை விட்டே நீங்கள் வெளியே வர முடியாத அளவுக்கு மைனஸில் இருக்கும் டெம்பரேச்சர், மைனஸில் இருக்கும். அது குளிர் காலத்தில் நீங்கள் சம்மர்னு சொல்கிறீங்கல்ல, இந்த சம்மர்னு சொல்கிறீங்கல்ல, அந்த காலத்தில் ஒரு 3-4 டிகிரி இருக்கும், 4 டிகிரி 5 டிகிரி இருக்கும். 4 டிகிரி 5 டிகிரினா என்ன குளிர்? இப்போ நமக்கு இந்த மார்கழி மாத குளிர் என்பது எத்தனை டிகிரிங்கிறீங்க? 20 டிகிரிஸ், 20 டிகிரி, 18, 20, 22 தான். வெயில் காலத்தில் 30 டிகிரி 32 டிகிரி போகுது. அப்போ வெயில் காலம் நமக்கு ஜாஸ்தி. இந்த மார்கழி குளிரையே நமக்கு தாங்க முடியல. இவன் 2 டிகிரி 3 டிகிரியில் இருக்கான், அவன் சொல்ல வெயில் காலங்கிறது. நீங்கள் குளிர்காலம்னு எடுத்துகிட்டு -1 டிகிரி 2 டிகிரி ரோடெல்லாம் உறைஞ்சி போய் கிடக்கும். நீங்கள் வீட்டை விட்டு வெளியவே நீங்கள் வர முடியாது, வெளியில் வர முடியாது. வீட்டை விட்டு வெளியே வராமல் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் இருக்கணும். வீட்டுக்குள்ளே ஹார்த்துன்னு அந்த வெப்பத்தை, அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுப்பு எரிப்பாங்க. நீங்கள் சார்ல்ஸ் லேம்புடைய கட்டுரைகள்லாம் பார்த்தீங்கன்னா சிம்னி ஸ்வீப்பர்ஸ், அடுப்பு எரியும். அந்த அடுப்பு எரியும் போது மேலே அந்த புகை போகிறதுக்காக ஒரு புகை போக்கி வச்சுருப்பாங்க. அந்த புகை போக்கி உள்ளுக்குள்ளே கறி அப்படியே படிஞ்சு போயிடும். அப்போ 6 மாதத்துக்கு ஒருக்க சின்ன பசங்களை உள்ளே இறக்கி விட்டு அதை அப்படியே சுரண்டி க்ளீன் பண்ண சொல்லுவாங்க. சின்ன பசங்க தான் உள்ளே இறங்க முடியும், பெரிய ஆள் இறங்க முடியாது. ஏன்னா ஒரு சின்ன பைப் தான் அது. உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன பையனை இறக்கி விடுவாங்க, அவன் அப்படியே இறக்கி கீழே விடுவான். அப்புறம் கீழே க்ளீன் பண்ணிட்டு வந்துடுவான். அதுக்கு அவன் காசு வாங்கிக்குவான். அவனுக்கு பேர் சிம்னி ஸ்வீப்பர்ஸ்னு பேர். வில்லியம் பிளேக்கினுடைய போயட்ரியில் இருக்குது, நம்முடைய சார்ல்ஸ் லேம்பில் இருக்குது. இப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போ அப்போ அந்த மெத்தடில் உள்ளுக்குள்ளே விறகை போட்டு எரிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வீட்டுக்குள்ளே வெப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் மாடர்னாக எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தி உள்ளுக்குள்ளே நீங்கள் வெப்பப்படுத்திக்கிட்டு தான் நீங்கள் இருக்க முடியும் 6 மாதத்துக்கு. இன்னொரு 6 மாதத்துக்கு நமக்கு தாங்காத அந்த குளிர் அவன் சொல்கிற இருந்தது, அவனுங்களுக்கு ஓரளவுக்கு தாங்கும். வெளியில் போக வருவாங்க, நல்ல கோட்டெலாம் போட்டுக்குவாங்க. அதனால் மனுஷன் எப்படி இருப்பான்? இந்த நாடு எடுத்துங்க, எல்லாத்துக்கும் பெஸ்ட்டு. நல்ல வெயில் இருக்குது, குளிர் இருக்குது, மழை இருக்குது, எல்லாத்துக்கும் பெஸ்ட்டான ஒரு கண்ட்ரி இந்தியா. அவ்வளோ இருக்குது இல்லையா? ஸோ இது அது மாதிரி தான் ஆப்பிரிக்கா, எங்கள் நாடு. அவன் சொன்னான் எங்கள் நாடு இது எங்கே இருந்து வந்திருக்கு தெரியுமா? தே சே இட் கேம் ஃப்ரம் த வெஸ்ட். வேர்? அங்கே. எங்கே? த வெஸ்ட், அந்த மேற்கத்திய நாட்டில். த ஸ்டார்ம்ஸ் அட் சீ ஹேட் ஃபெல்ட் த கல்ஸ். த ஸ்டார்ம்ஸ் அட் சீ, கடல்ல புயல் வரும்போது அந்த கல்ஸ் என்ற பறவை, சீ கல் என்ற பறவை இருக்கும். அந்த பறவைகளுக்கு தெரியும் அது கடல்ல புயல்கள் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு இன்லேண்டுக்குள்ள வந்துடும், நாட்டுக்குள்ள வந்துடும். நாட்டுக்குள்ள மக்களோடு மக்களாக இருந்து கொண்டு அங்க இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அது எடுத்துக்கும். அப்போ பறவை சீகல் பேர்டும் உள்ள வருது அப்படின்னாக்க கடல்ல புயல் வர போகுதுன்னு அவங்களுக்கு தெரியும். எப்போ பார்த்தாலும் கடல் சூழ்ந்து கிடக்கும்.
கடல்ல புயல் வீசி கொண்டிருக்கும், இந்த கல் என்ற பறவை உள்ள இருக்கும். இது மாதிரியான ஒரு நாடு இந்த வெஸ்ட். அந்த நாட்டில இருந்து வந்திருக்கிறவன் சொல்றான், நான் தான் உங்களை மீட்பேன் அப்படின்னு சொல்றான். where the storms at sea had felled the gulls and the fishes dried their nets by lantern light. the fishes மீன் பிடிக்கிறோம். இப்ப நம்ம மீன் பிடிக்கிறோம், மீன் பிடிச்சு அதை உடனே வித்தரணும் இல்லையா? மீன் பிடிச்சி கொண்டு வருவாங்க கடற்கரையில், உடனே வாங்குவாங்க, உடனே அதை வந்து ஐஸில் போட்டு டக்கு டக்குன்னு எல்லா ஊருக்கும் அனுப்புவாங்க, விற்றுருவாங்க. அடுத்த நாள் அவ்வளோதானே. நீ ஒரு மாதம் கணக்காக வச்சுக்க முடியாதுல்ல. இப்போ உள்ள மாடர்ன் ஃபெசிலிட்டிஸில் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இல்லாத ஒரு மீனவர் போய் மீன் பிடிச்சிட்டு வர்றாரு. மீன் பிடிச்சிட்டு வந்து அவர் விற்கலைன்னா என்ன பண்ணுவார்? சாயந்தரம் வரான், காலையில் மீன் பிடிக்க போகிறான், சாயந்தரம் வந்துடுறான். சாயந்தரம் வந்து அவனுக்கு விற்க முடியலைன்னா என்ன ஆகுது? அடுத்த நாள் வச்சுருந்தா அழுகி போயிடும். மீன் வந்து அது ஒரு உயிர் தானே, கெட்டு போயிடும். அப்போ கெட்டு போயிடுச்சுன்னா உடனே அந்த மீனவ பெண் என்ன செய்வா? அதை கருவாடாக்குவா இல்லையா? கருவாடாக்குறதுக்கு என்ன வேணும்? வெயில் வேணும். ஆனால் அந்த நாட்டில் வெயில் இருக்கா? அந்த நாட்டில் கருவாடை நாங்கள் என்ன பண்ணுவோம்னா லேண்டன் லைட், லேண்டன்னா விளக்கு, லேண்டன், அந்த விளக்கில் வச்சு தான் அவன் கருவாடே செய்யணும். கருவாடு கூட அந்த நாட்டில் தயாரிக்க முடியாது. ஒரு கருவாடு தயாரிக்க முடியாத ஒரு நாடு, கடல்களினால் சூழப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாடு, எப்பொழுதும் ஒரு புயல் வீசுச்சுன்னா இந்த கல்ஸ் எல்லாம் உள்ளே வந்துடும். அந்த நாட்டில் இருக்கிறவன் வந்து இங்கே சொல்கிறான், நாங்கள் உங்களை வந்து சால்வேஷன், நாங்கள் தான் மீட்போம், பொருளாதார ரீதியாக உங்களை மீட்போம், ஆன்மீக ரீதியாக எங்களுடைய மதத்தை பின்பற்றுங்க, கடவுள் உங்களை மீட்பார், எங்களுடைய அப்போ ஆங்கிலேயர்களுடைய கல்வியை அவங்க பூத்துறாங்க, மதத்தை பூத்துறாங்க, அவங்களுடைய நாகரிகத்தை பூத்து இதன் வழியாக நீங்கள் மீட்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறவன் எந்த ஊர்? they came from எங்க? and the weaver returned in the guise of the owner preaching salvation to us that owned the house. they say it came from the west. whereங்கிறது the west, where the storm at sea had felled the gulls and the fishes dried their nets by lantern light. லேண்டன் லைட்ல தான்டா அவன் மீனையே கருவாடாக்கணும். அங்கெல்லாம் வெயிலே கிடையாது. அந்த பகுதியிலிருந்து வந்தவர்கள். இட்ஸ் sermon is the divination of ourselves. divination அப்படின்னாக்க எதிர்காலத்தை கணித்து சொல்றது. டிவைனேஷன், ஒரு தெய்வீக அருள் பெற்று. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த கடவுள் முன்னாடி சாமி ஆடுவாங்க, சாமி ஆடி இப்படி நடக்க போகுது, இந்த ஊருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் கால்டு டிவைனேஷன். அது மாதிரி உங்களுடைய எதிர்காலத்தை கணித்து சொல்லுகின்ற ஆற்றல் எங்களுக்கு இருக்குன்னு அவன் சொல்லிட்டான். ஆப்பிரிக்க நாடு இப்போ இப்படி கிடக்கு, உங்களுடைய எதிர்காலத்தை இப்படியெல்லாம் ஆக்கணும், அதுக்கு நீங்கள் எங்கள் மதத்தை பின்பற்றுங்கள் என்று சொன்னார்கள். அண்ட் இட்ஸ் செர்மான், செர்மான்னா பிரசங்கம், அவர்கள் பண்ணுகின்ற பிரசங்கம் இஸ் த டிவைனேஷன் ஆஃப் அவர் செல்ஸ். எங்களுடைய எதிர்காலத்தை சொல்லுகின்ற, உங்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் நிர்ணயிக்கிறோம், நாங்கள் சொல்லுகிறோம் என்று எங்களுடைய எதிர்காலத்தை சொல்லுகின்றவர்களாக அந்த செர்மான் அமைந்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லிட்டான். அண்ட் அவர் நியூ ஹரிசான், ஹரிசான் என்றால் தொடுவான், அந்த தொடுவானம் அப்படியே இந்த வானம் அப்படியே போய் அந்த கடலை தொணுகிறது இல்லையா, அந்த நியூ ஹரிசான், எங்களுடைய புதிய அந்த தொடுவானம் அப்படின்னா புதிய. இந்த இங்கிலீஷ்காரன் வந்து அவனுடைய அந்த புதிய கல்ச்சர், அந்த நியூ கல்ச்சர், நியூ ஃபேஷன், அந்த புதுசு இருக்கு இல்லையா, அந்த நியூ எஜுகேஷன் சிஸ்டம், நியூ ரிலீஜியன், இதை தான் நியூ ஹரிசான் தான். இந்த நியூ ஹரிசான் லிமிட்ஸ் அட் இட்ஸ் நெஸ்ட். நாங்கள் அந்த புதுசு வருது, இந்த புதிய மதம், புதிய பண்பாடு, இதை எங்களுடைய நெஸ்ட், எங்களுடைய நாடு, எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய கடவுள் வழிபாடு, எங்களுடைய மதம், இதுக்கு வரக்கூடாதுன்னு நாங்களும் லிமிட் பண்றோம். ஆனா இந்த நாட்டுக்குள்ளே இருப்பாங்கல்ல, இங்கிலீஷ்காரன் வந்தவன் சொல்றார், டால்ஸ்டாய் சொல்றார், அப்போ நீங்க பாரதியார் பாட்டையே பார்த்திருப்பீங்க, 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை அப்படின்னு 30 கோடி. அப்ப பாரதியார் எழுதும்போது 30 கோடி தான் மக்களே, 30 கோடி தான் இந்தியாவில் மக்கள் பாரதியார் காலத்துல. டால்ஸ்டாய் எழுதுறாரு,
இந்த மக்களை, இந்த 30 கோடி ஜனங்களை அடக்கி ஆள்வதற்கு எத்தனை பேர் இங்கிலாந்துல இருந்து வந்தான்? 2 லட்சம் இங்கிலீஷ்காரன் தான். 2 லட்சம் இங்கிலீஷ்காரன் 30 கோடி மக்களை அடிமைப்படுத்தி இருக்கிறான் என்றால் அங்க எங்க பிரச்சனை இருக்கு? நம்ம கிட்ட தான் பிரச்சனை இருக்கு. இதைத்தான் லியோ டால்ஸ்டாய் நம்முடைய காந்திக்கு ஒரு கடிதத்தில் எழுதுறாரு. அந்த அந்த ஒரு லெட்டர் நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். 2 கோடி 30 கோடி மக்களை ஒரு 2 லட்சம் பேர் அடிமைப்படுத்தலாம் அப்படின்னா அங்க எங்க பிரச்சனை இருக்கு? நீங்க தானே இடம் கொடுத்துட்டீங்க. அப்ப நம்ம மக்கள் தான் இங்கிலீஷ்காரனுடைய அவன் பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு அவன் கூட சேர்ந்துக்கிட்டு அவன் நம்மளை அடிக்கிறான். நம்மளை அடிக்கிறது யாரு? இங்கிலீஷ்காரனை அடிக்கிறான். நம்மளை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆளுங்களை போலீஸ்காரனாக, இன்ஸ்பெக்டராக வேலைக்கு சேர்த்துக்கிறான். அதாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து நம்ம மக்களுக்கு கொடுத்து நம்ம மக்களை அடிக்க வைக்கிறான். நம்மளால அடிச்சான்ல அந்த அந்த இன்ஸ்பெக்டராக இருந்தவன், அந்த போலீஸ்காரனாக இருந்தவன்னா யாரு? இந்தியன்ஸ் தானே. அவன் ஒன்றும் இங்கிலீஷ்காரன் இல்லையே. ஸோ இங்கிலீஷ்காரன் வந்தவன் ஹை போஸ்டில் மட்டும்தான் இருந்துக்கும். மீதி இருக்கக்கூடிய சாதாரண ஒரு ஆஃபீஸில் இருக்க ஜட்ஜாக அவன் இருப்பான், அடுத்த போஸ்ட்லாம் அவன் இருப்பான். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சாதாரண போஸ்ட்டில் பூரா சாதாரண நம்ம ஆட்கள் தானே இருப்பாங்க இல்லையா? அப்போ உங்களை பிரச்சனை அங்கே தானே இருக்கு. இதை தான் சொல்கிறேன். எங்களுடைய லிமிட்டேஷன், எங்களுடைய மதத்தை அவன் பார்க்க முடியாமல் அந்த நியூ ஹரிசான் அது புதுசு வர்றதுக்கு நாங்கள் லிமிட் பண்ணுறோம். ஒரு அளவுக்கு மேலே பண்ண முடியல. இது செகண்ட் ஸ்டாண்ட்ஸா. Now the third stanza. But we cannot join the prayers and answers of the communicants. நாங்கள் அவங்க ப்ரேயர்ஸில் நாங்கள் ஜாயின் பண்ணல. எல்லாரும் இல்லை, கொஞ்சம் பேர். We cannot join the prayers and answers of the communicants. அந்த சர்ச்சில் போய் ப்ரேயரில் நாங்கள் கலந்துக்கல. அந்த ப்ரேயர் இஸ் த சென்டர் ஆஃப் த கம்யூனிட்டி இல்லையா? இப்பயும் கிறிஸ்தவர்கள் இந்த ஏரியா மக்களுக்கு இந்த சர்ச்சு, இந்த ஏரியா மக்களுக்கு இந்த சர்ச்சுன்னு வச்சுருப்பாங்க. இவங்க இந்த சர்ச் கேட்கும்போது உங்களுக்கு எந்த சர்ச்சு? எங்களுக்கு இந்த சர்ச். அப்படின்னா அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய பாதிரியார் தான் இந்த மக்கள் என்ன செய்யணும், நீங்கள் என்னெல்லாம் செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எந்த கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போடணும், எல்லாமே அவங்க முடிவெடுத்து அவங்க சொல்லுவாங்க. அதை தான் அந்த மக்கள் கேட்பாங்க இல்லையா? அதை தான் நாங்கள் இந்த ப்ரேயருக்கு போகிறதில்ல. அவங்க கேட்குறது நாங்கள் ஆன்சர் பண்ணுறதும் கிடையாது. அந்த கம்யூனிகேட்ஸ், அந்த அவர்களுடைய எந்த கேள்விகளுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணுறதும் இல்லை. பட் வி cannot join the prayers and answers of the communicants. We look for new homes every day. ஒவ்வொரு நாளும் நாங்கள் புதிய புதிய வீட்டினை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் பழைய வீட்டெல்லாம் அவன் பிடிச்சிக்கிட்டான், இதான் அவன் பிடிச்சிக்கிட்டான். அப்புறம் நாங்கள் இன்னொன்றுக்கு போனோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதையும் பிடிச்சிக்குவான், அப்படியே போயிடணும். எல்லா நாட்டையே பிடிச்சிக்குவான் கடைசியில். ஸோ லுக் ஃபார் நியூ ஹோம்ஸ் எவ்ரிடே. எவ்ரிடேனா ஒவ்வொரு நாள், இன்னைக்கு இந்த வீடு நாளை அப்படி இல்லை. எவ்ரிடேங்கிறது இந்த கிராமத்தில் நாங்கள் இருக்கோம், திடீர்னு இந்த கிராமத்தை அவன் பிடிச்சிக்குவான். அப்புறம் அந்த ஊரில் ஒரு சர்ச்சு கட்டிக்குவான். அந்த மதத்தை தான் நீங்கள் பின்பற்றணும். அங்கே ஒரு ஸ்கூல் இருக்கும், அந்த ஸ்கூலில் தான் நீங்கள் பிள்ளைங்களாம் படிக்க வைக்கணும். அப்போ எங்களுக்கு இது பிடிக்காது. அந்த ஆப்பிரிக்காவில் இருக்கவங்க அவங்க நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வேறு இடத்துக்கு போவோம். அப்புறம் அதையும் பிடிப்பான், இப்படி போவோம். அப்புறம் எங்கே தான் போகிறது? அப்படி ஆயிடுச்சு. We look for new homes every day. For new altars we strive to rebuild our temples, our gods. we for new altar என்றால் பலிபீடம் அர்த்தம். எங்களுடைய கடவுள்களுக்கு நாங்கள் பலி கொடுப்போம். அதான் அல்டார், பலிபீடம். அது பலிபீடம்ங்கிறது எங்கே இருக்கும்? கடவுளினுடைய அந்த சந்நிதிக்கு முன்னாடி இருக்கும். அப்போது நாங்கள் புதிய புதிய பலிபீடங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அப்படின்னா புதிய புதிய இந்த இதெல்லாம் அவன் எடுத்துட்டான். இந்த ஊரே அவனுக்கு சொந்தம். அப்போ எங்கள் கோயிலாக இடிச்சு விட்டு இந்த சர்ச்சு தான் இங்கே இருக்குன்னு அவன் வச்சுக்கிட்டான். அப்போ நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போய் அங்கே எங்களுக்குன்னு சும்மா ஒரு மரத்தடியில் ஒரு சாமி கும்பிட்ற மாதிரி வச்சுக்குவோம். அங்கே ஒரு பலி கொடுத்துக்கிட்டு அப்படியே இருப்போம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சா அதுவும் இருக்காது. கோயில் கட்டினா பெருசாக இப்போ அயோத்தியில் கட்டுற மாதிரியா கோயில் கட்டிக்கிட்டு இருப்பான். சும்மா அங்கே ஒரு சின்ன இடத்த வச்சுக்கிட்டு நாங்கள் அந்த ஊர் மக்கள் எங்கள் சாமியை நாங்கள் கும்பிடுவோம். அந்த பலிபீடம் அங்கேயே நாங்கள் ஆடு வெட்டுவோம், கோழி வெட்டுவோம், பலிலாம் கொடுப்போம். அப்படி இருக்கும். எங்கள் மெத்தடை நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதுவும் இல்லாமல் போயிடும். அந்த பகுதியும் அவனுக்கு போயிடும். இப்படியே போச்சு. We look for new homes every day. For new altars we strive to rebuild the old shrines defiled. The old shrine. ஷ்ரைன் என்றால் அந்த கடவுள் குடியிருக்கக்கூடிய அந்த நடு பகுதி, அந்த மூல விக்கிரகம் இருக்கக்கூடிய பகுதிகள், அதுதான் ஷ்ரைன்னு பேர்.
எங்களுடைய ஓல்டு ஷ்ரைன், எங்களுடைய அந்த கடவுள் இருக்கு. அதாவது இது வந்து சிவன் கோயில் அப்படின்னா சிவன் விக்கிரகம் நடுவில் இருக்கும். அங்கே வந்து மற்ற விநாயகர் இருப்பார், முருகன் இருப்பார், எல்லாருக்கும் சின்ன சின்னது. ஆனால் அந்த மூல விக்கிரகம்ங்கிறது ஒன்று தான். அதைத்தான் ஷ்ரைன், அந்த இடம் தான் ஷ்ரைன். அந்த கர்ப்ப கிரகம்னு சொல்கிறாங்களே அந்த ஷ்ரைன், அந்த ஷ்ரைன், த ஓல்டு ஷ்ரைன், எங்களுடைய பழமையான அதெல்லாம் டிஃபைல்டு, கலங்கப்பட்டு விட்டது. கலங்கப்படுத்திடும். ஒரு கோயிலுக்குள்ளே இப்படி தான் இருக்கணும்னு இருக்கும். நாங்கள் செருப்பு போடாமல் உள்ளே போகிறோம், நமக்கு இருக்கோம், அவன் செருப்பு போட்டுக்கிட்டே வருவான். எங்களுடைய the old shrines defined by the weavers. வீவர் என்பது சொன்ன அந்த யூரோப்பியன், அந்த யூரோப்பியனுடைய எக்ஸ்கிரீமெண்ட் எங்களுடைய the old shrines, இந்த ஷ்ரைன் ஆனது, அந்த மூல விக்கிரகம் இருக்கக்கூடிய அந்த கர்ப்ப கிரகமானது இந்த வீவர் இருக்காங்களே இந்த யூரோப்பியன், இவர்களுடைய எக்ஸ்கிரீமெண்ட்னா உடல்ல இருந்து வெளியேறுகின்ற கழிவு ஆகி போயிட்டான். அந்த எக்ஸ்கிரீமெண்ட்னால நாங்கள் வந்து எங்களுடையது கலங்கப்பட்டுருச்சு அப்படின்னு. அதாவது இந்த வேர்டை அவன் பயன்படுத்தினா என்ன ஆத்திரம். ஆக்சுவலாக அப்படி இல்லை. ஆக்சுவலாக அவன் ஆய்வாய் கொண்டு வந்து இதில் போட்டுவிடான், அப்படிலாம் கிடையாது. ஆனால் சொல்கிறான் அவன் அந்த பசங்க அவனுடைய எக்ஸ்கிரீமெண்ட்னால எங்களுடைய கடவுளே கலங்கப்பட்டு போச்சுங்க, எங்கள் எல்லாம் போச்சுங்க. அந்த கோபத்தில், அந்த ஆத்திரத்தில் த கோஃபி அவுனோர் த வீவர் பேர்ட் என்ற இதில் தன்னுடைய வருத்தத்தை எப்படியெல்லாம் இந்த நாடு அவங்ககிட்ட அடிமைப்பட்டு போச்சு என்ற ஒரு போஸ்ட் காலனியல் நேரேட்டிவ் போயமாக மெட்டஃபர். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இது இருக்கும், பர்சானிஃபிகேஷன். இந்த இடத்துல பேர்டுங்கிறத ஒரு ஐரோப்பியர்கள், அதாவது ஒரு உயிரற்ற பொருள் அல்லது பறவைகள், விலங்குகள், இவர்களை மனிதர்களாக நீங்கள் சித்தரிச்சிங்கன்னு வச்சிங்கன்னா அதுக்கு பேர் பர்சானிஃபிகேஷன் பேர். இப்போ அந்த மாதிரி பர்சானிஃபை பண்ணி இந்த இதில் பார்த்தீங்கன்னா பர்சானிஃபிகேஷன் இருக்குது, மெட்டஃபர் இருக்குது, இமேஜஸ் எல்லாமே உள்ள ஒரு அருமையான போம் த வீவர் பேர்ட். தேங்க்யூ.